2வது நாள்லேருந்து எடுப்பாங்க. 2, 3, 4, 5, 6 அந்த ப்ரைஸ் எடுத்து அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது 5ஆல் வகுத்தாங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். இப்போது செகண்ட் பாயிண்ட் அது. 2வது பாயிண்ட் அதை வைப்பாங்க. இப்போ அடுத்து 7 நாள் ஆயிடுச்சு. அப்போது என்ன பண்ணுவாங்க, 3வது நாள்லேருந்து ப்ரைஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து 3, 4, 5, 6, 7 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வகுத்து 5ஆல் வகுத்து அங்கே ஒரு பாயிண்ட். இப்படி 30 நாளுக்கும் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி தான். இப்போ அடுத்து 4 நாள் இது 8 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, 4லேருந்து 8, 9 நாள்னா 5லேருந்து 9, 10 நாள்னா 6லேருந்து 10 இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ரைஸிங் எடுக்கிறது. எடுத்து இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் ஒரு மூவிங் ஆவரேஜ் கிடைக்கும். அந்த மூவிங் ஆவரேஜ் பேர் தான் 5 டேஸ் மூவிங் ஆவரேஜ். நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 50 டேஸு, 100 டேஸு, 200 டேஸ்லாம் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் இங்கே கான்செப்ட். பொதுவாக இந்த மூவிங் ஆவரேஜை வந்து